சாவித்ரி சிஸ்டர், சாவித்ரி சிஸ்டர், சாவித்ரி சிஸ்டர் வணக்கங்க. அதாவது இன்னைக்கு கிறிஸ்டிக்கு போட்டிருக்கேன் வேத வாசிப்பு. அவங்க இன்னும் வந்து சேரல. ஒருவேளை அவங்க சேராத பட்சத்தில் நீங்க வாசிக்க முடியுமா? எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் 2 சாப்டர் பார்க்கணும். ஒன்று 4ஆம் அதிகாரத்தில் 23, 24 எஸ்ராவில், அதே எஸ்ராவில் 7ஆம் அதிகாரத்தில் 26, 27 ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கூட வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தும்படியாக புறஜாதி அரசர்களின் இடையாண்மைக்கு நாம் தாழ்த்தி வருகிறோம். நாளை கூட நம்மோடு கூட செய்தி பகிர்ந்து கொள்ள வேண்டியதான சகோதரன் தேவதாஸ் சாம்ராஜ் அவர்கள் இன்று வர முடியவில்லை. அவருக்கு வேறொரு ஊழியம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த நாளிலே செய்தி கொடுக்கும்படியாக என்னை அழைத்திருக்கிறார்கள். மஜாஜான் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். நன்றியோடு பிடிக்கும் ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நீரிகளை தயவாக சேர்த்து கிருபைக்காக மட்டும் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் வர தடைபடி பட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் சேருங்கப்பா. நீக்கி ராஜா அன்றைய தொடர்ந்து முடிவரை நடக்கத்தக்க அடியானை நீர் முற்றிலும் மறைத்து உம்முடைய வசனங்களை நீர் எங்களுக்கு பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் ஆண்டவரை இன்னும் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு தேவன் ஆண்டவரே கவனிக்கும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே நீங்க உம்முடைய செவிக்கு எல்லாம் பிரியமானதாக இருக்கட்டும். ஒவ்வொரு குறிப்பும் ஆண்டவரே பதில்களை பெற்று தரும்படியா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிற சகோதர சகோதரி மாத்திரமல்ல, அவர்களோடு கூட இணைந்து மற்றவர்களும் அந்த குறிப்பை குறித்த ஒரு பாரத்தோடு ஜெப சிந்தையோடு கூட கலந்து கூட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கலாமா. தடங்கல்களும் இடையிலே வராதபடிக்கு நீங்க பொறுப்படுத்தி ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரச்சனை கண்டுகொள்ளத்தக்காக உணரத்தக்காக நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார் ராஜா. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்பும் அப்பா. ஆண்டவரே எந்த எல்லா விதமான சிந்தைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல காரியங்கள் எங்களுடைய சிந்தைகளிலே வந்து மோதலாம். எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், எங்களுடைய கவலைகள், பாரங்கள் எங்களை அழைத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சிந்தனை ஒதுக்கி வைத்து விட்டப்பா. இவ்வளவு கூட நாங்க எடுக்கிறத அன்றைக்கு மீறி ஆண்டவரே இந்த மரியாள் அமர்ந்து இருந்தது போல் நல்ல பங்கி தெரிந்து கொண்ட அந்த மரியாதை போல் நாங்களும் இணைந்து கொள்ள உதவி செய்யுங்கம்மா. ஆத்தாளை போல பல விதமான கவலைகளும்
கலக்கங்களும் எங்களுக்கு வேண்டாராஜா. ஆண்டவர் இடைப்பாடி சிந்தையோடு கூட உங்களை பாத்திலே வந்து அமர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உதவிக்கு நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க பொறுப்படுத்திக் கொண்டால் முற்றிலும் உங்களுடைய நாங்கள் வந்து ஆண்டவரே பார்த்தே ஆண்டவரே எழுப்பி போகத்தக்கதாக இடையிலே ஆண்டவரே யாரும் அதை விட்டு கலைந்து செல்லாத படிக்க நீ இயேசுவின் இணைநாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட சகோதரி சாவித்திரி அவர்கள் எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் முதல் 24ஆம் அதிகாரத்தில் 23, 24, 7ஆம் அதிகாரத்தில் 26, 27 வாசிப்பார்கள். சோத்திர ராஜா, சோத்தரிக்கிற தகப்பனே, இந்த மாலை வேலை ஜெப குடுகையில எங்களை இணைத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த குடுகையில கர்த்தாவே வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ராஜாவாகிய அர்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். 24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. 7ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனம். உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படியேயும் ராஜாவினுடைய நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்யாதவனவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் என்று எழுதியிருந்தது. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். சகோதரி வேலிசந்த் அவர்கள் உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும் என்ற பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க.
பவுலையும் சிலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சிலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்றீர். தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்றீர். தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பனே தாங்கும் தெய்வமே. தகப்பன் நீர் இருக்கையிலே பிள்ளை எனக்கு ஏன் கவலை? தகப்பன் நீர் இருக்கையிலே பிள்ளை எனக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கூட நமக்கு முறைப்படி சொல்ல போனால் சகோதரன் என்று சொன்னது போலவே தேவதாஸ் சாம்ராஜ் அவர்கள் வந்து செயல்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அவரால் இன்று வர முடியவில்லை. இந்த நாளிலே கூட ஆகையால் அந்த காரியத்தை கடைசியில் யாருக்கும் ஒப்படைக்க முடியாது. ஆகையால் நானே இதை மேற்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நான் கொடுக்கப்பட்ட தலைப்பானது புரஜாதர்களுடைய இறையாண்மை என்பது நம்முடைய பொதுவான தலைப்பு. அதிலே அர்தசஷ்டா ராஜா அவருடைய இறையாண்மை குறித்து நம்ம எஸ்ரா புஸ்தகம் வாசிக்க போகிறோம். ஏற்கனவே சகோதரி மின்வெளி சஃபேர் அவர்கள் நமக்கு கோரேசுடைய இறையாண்மை குறித்து பேசினார்கள். அது தொடர்ந்து இந்த வேளை கூட அர்தசஷ்டாவுடைய ராஜாவுடைய இறையாண்மை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அதை நம்ம பார்க்கும்படியாக கடந்து செல்ல போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்னணி குறித்து நம்ம முதல்ல பார்க்கலாம். எருசலேம் நிலை எப்படி இருந்ததுன்னு சொன்னாக்கா, எருசலேம் முதலாவதாக கர்த்தருடைய மகத்தான திட்டத்தாலும் அவருடைய நோக்கத்தாலும் எருசலேம் கல்தியர் கரத்திலே ஒப்படைக்கப்பட்டது. நெபுகாத்நேசார் வந்து அந்த கல்தியர் பட்டணத்தை சூறையாடி மக்களை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டார்கள் பார்க்குறோம். இந்த நிலையில் நம்ம எருசலேமே பார்க்குறோம். அங்கே வந்து இருக்க எல்லா பனிமுற்றலையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார், எல்லா பொக்கிஷனும் எடுத்துகிட்டு போயிட்டார். அதை சூறையாடி அதை தரைமட்டமாக்கி போட்டார், அதை சுட்டு எடுத்துக்க பார்க்குறோம். உயரமாக அந்த எருசலேமை கெடுத்து விட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு என்ன ஆச்சுனாக்கா, அந்த பாபிலோனுடைய அரசாட்சி அதுக்கு அவர் தொடர்ந்து பாபிலோன் அரசாட்சி வந்தது. நம்ம நெபுகாத்நேசரை ஏற்கனவே படித்து பார்த்துருக்கோம். தானியேல் வந்திருக்குது. அவருடைய மேன்மை, அவருடைய இரக்கம், அவருடைய தாழ்மை, அவருடைய உயர்வு எல்லாவற்றையும் குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த வேலைக்குள்ள நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து பெல்தசாருடைய ராஜாவுடைய காலத்தில் அவர் ஒரு கனவை கண்டு அந்த கனவை குறித்து கூட நம்முடைய தேவதாஸ் எடுத்து சொன்னாங்க. அந்த கனவுல வந்து எப்படியாக அது உடைந்து போகும் என்று சொல்லப்பட்டதோ விதமாக அதை உடைந்து போன அந்த இடத்துல மேதியரும் பரிசீலனை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் ஒரு நிலை ஏற்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்குறோம். பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாபார்
அவ்விடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து சமாரியாவின் பட்டணத்தை சுடியரை பண்ண மற்ற ஜனங்களும் போட்டிருக்கு. அப்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து சமாரியா என்ற இடத்துல மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த எருசலேமை ஆட்சி செய்யும்படியாக சில பேரை கொண்டு வந்து வச்சு அவங்களோட மூலமாக ஆட்சி நடந்தது. அவங்க யாருனாக்கா கல்தேயர் பரம்பரை சேர்ந்தவங்க இருந்தாங்க, மேரிய பரம்பரை சேர்ந்தவர் இருந்தாங்க, பாபுலர் பரம்பரை சேர்ந்தவர் இருந்தாங்க. இப்படி பல ராஜ்யங்கள் வந்து சேர்ந்தாங்க. அநேக ராஜ்யங்கள் கொஞ்சம் பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்கு. நம்ம எஸ்ராவில் வந்து தொடர்ந்து வாசித்தோம்னாக்கா அதை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர்கள் போட்டிருக்கு. அந்த பேர்களெல்லாம் அவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் இஸ்ரவேல் கிடையாது. அவங்க வெளியேருந்து வந்து என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் அந்த சமாரியாவில் அவங்க தஞ்சம் கொடுத்தாங்க. அங்கே இருந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க எருசலேமை கட்டுப்பாட்டுகள் வச்சாங்க சொல்லி பார்த்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அந்த அந்த கிட்டத்தட்ட 8-9 ராஜ்யத்திலிருந்து வந்த மக்கள், புறஜாதி மக்கள், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எருசலேமை கட்டுக்குள் வைத்துக் கொண்டாங்க. அப்படி கட்டுக்குள் வச்சது நிமித்தமாக அந்த இடத்துல இவங்க நம்ம இஸ்ரவேல் மக்கள் சில பேர் இருந்தாங்க. அவங்க என்ன ஏழைகள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா ஓன்லி பிளான்டேஷன் மட்டும்தான், பயிரிடும் காரியம் மட்டும் பண்ணாங்க. அந்த பயிரை கூட அவங்க என்ன பண்ணாங்க, கப்பம் கட்டும்படியாக அவங்க எப்படி நம்ம நாட்டில் நடக்குதோ அதே விதமாக கப்பம் கட்டி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு, அதுக்காக நான் கம்பேரிஷன் காட்ட போகிறேன். இந்த சமாரியாவில் இருக்க இந்த மக்கள் ஆடுற ஆட்சி வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்கே பாபிலோனில் இருக்குது. பாபிலோனில் வந்து ஆக்சுவலாக ஸ்டேட்டாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கப்பம் கட்டப்படுது, எருசலேம் வந்து கட்டப்படுது. அந்த நிலை இருக்கும் பொழுது தான் ஆலயம் கட்டுறதுக்காக கோரேஸ் ராஜாவுக்கு தான் பார்த்துருக்கோம், போன வாரம் பார்த்தோம். அதில் கோரேஸ் ராஜா வந்து அதுக்கு ஆலயம் கட்ட அனுமதி கொடுத்தார். இந்த காரியங்களையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு இப்போ தொடர்ந்து என்ன பண்ணலாம், ஆட்சி மாற்றங்கள் நிறைய ஆகுது. அதே நம்ம பார்க்கலாம். ஆட்சி மாற்றம் பார்த்தோம்னாக்கா முதலாவதாக நேபுகாத்நேச்சார் ஆட்சி, அதுக்கு பிறகு பெல்தாஷாருடைய ஆட்சி. இங்கே ஒரு பெரிய குழப்பம் என்னன்னாக்கா, இந்த அர்த்தசாஷ்டாங்கிற வார்த்தை வந்து ஒரு ராஜாவுடைய பெயர் கிடையாது. அர்த்தசாஷ்டா என்பது வந்து ஒரு, அதாவது இப்போ நம்ம கிங் ஜார்ஜ் 1, கிங் ஜார்ஜ் 2, கிங் ஜார்ஜ் 8 சொல்லிட்டு வரிசையாக போயிட்டு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ராஜாவுக்கு வந்து அந்த பட்டம் வந்த உடனே அவருக்கு வந்து அந்த பர்டிகுலர் பேரை கொடுத்துட்றாங்க. ஸோ ராஜா 1, ராஜா 2, ராஜா 3 அது மாதிரி அந்த இதில் நம்ம இங்கே இங்கிலீஷ் இதில் பார்த்துருக்க மாதிரி அர்த்தசாஷ்டாங்கில் இருந்து அநேக ராஜாக்கள் இருந்தாங்க. அதில் வந்து கோரேஸ்க்கு முன்னாடி ஒரு அர்த்தசாஷ்டா இருந்தார். அதான் பெரிய கன்ஃபியூஷன் அங்கே தான் இருக்குது. கோரேஸ்க்கு முன்னாடியே அர்த்தசாஷ்டா இருந்தார், கோரேஸ் பிறகு இன்னொரு அர்த்தசாஷ்டா இருக்கார். இப்போது இந்த கோரேஸ் வந்து ஆலயத்தை கட்டுவதற்காக பெர்மிஷன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து அந்த அர்த்தசாஷ்டா 1 வந்து கிட்ட வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட்டு, அதாவது இந்த சமாரியா கவர்மெண்ட் வந்து முறையிட்டு அந்த இதை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. அப்போது அது ஸ்டாப் பண்ணப்படுது. அந்த ஸ்டாப் பண்ணப்பட்டதை வந்து திரும்பமாக தரியு ராஜா வந்து அதை ரினியூ பண்ணுறாரு. ரினியூ பண்ணும்போது அந்த கோரேஸ் காலத்தில் அது பாதி வந்து கட்டுறது பாதியோடு நின்று போச்சு. அதை வந்து எஸ்ரா என்ன பண்ணுறாரு, அதை 2 கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அதை சரி பண்ணுறாரு. இதுதான் கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் தாறுமாறாக இருக்குது, அதான் பிரச்சனையே. ஏன்னா இந்த பேர்களும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அதோடு சேர்ந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் கன்ஃபியூஷனாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 5ஆவது அதிகாரம் பிறகு 7ஆம் அதிகாரம், 7 பிறகு தான் 6ஆம் அதிகாரம். அது அப்படி நீங்கள் மாற்றி பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்குது. ஸோ முதல்ல பார்த்தோம்னாக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிப்போம். 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வசனத்தை பார்க்குறோம். அந்த லோக்கல் கவர்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த இதில் சமாரியாவில் இருக்க அந்த லோக்கல் கவர்மெண்ட் பீப்புள் அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் செல்வாழ்த்திற்கும் தலைவரான பிதாக்களுக்கு வந்து உங்களுடைய நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எஸ்ரத்தோ நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருவோம் என்று அவரோடு சொன்னார்கள். என்ன ஆச்சுனாக்கா, இந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்று வச்ச அந்த அஸ்னபாத்திர ஆட்கள் வந்து வச்சும்போது சொன்னாங்க, நீங்கள் வந்து எருசலேமை வெளிநாட்டுக்கான காமிக்க வேண்டாம், உள்நாட்டுக்காரனவே காமிக்கும்படியாக என்ன பண்ணுங்க, அங்கேயே தங்கியிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க செய்த பலிகளெல்லாம் நீங்கள் செலுத்துங்க, அவங்களோட சேர்ந்து அந்த ஆலயத்தில் எல்லாத்தையும் பண்ணி அந்த அவங்க சட்டப்படி என்ன செய்கிறாமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க.
ஆகிய அவன் நினச்சிட்டாங்க நம்ம அதிகாரத்தில் இருக்கிற நிமித்தமாக நம்ம ஆளுக்குள்ளிகள் நிமித்தமாக எனக்கு எதுதான் செய்யலாம்னு சொல்லி அவங்க தைரியமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க ஆலயம் கட்ட ஆரம்பித்த உடனே அது அவங்களுக்கு பொறுக்கலை. அது எப்படி நீங்கள் கட்டலாம், நாங்களும் வரோம், நாங்களும் கட்டுறோம், ஏன்னா நாங்களும் வந்து உங்களை போலவே பலி செலுத்தினோம், நாங்களும் உங்களை போலவே அங்கே வேண்டிய பல காரியங்களை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, நீங்களும் அது அதனால் எங்களை பெர்மிட் பண்ணுங்க சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க அப்படி கேட்ட பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வசனத்தை பார்க்குறோம். அது செருபாபேலும் இஸ்வாவும் இஸ்ரவேல் மற்றும் உள்ள தலைவருமான பிதாக்களும் அவரை நோக்கி, எங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுனாக்கா, நம்ம அரசு இது பெரிய அரசியல் இப்போ நடக்கிற அரசியலும் அதுவும் அது ஒன்று தான். அது நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேணும்னு சொல்லி தான் கர்த்தர் நமக்கு இந்த இடத்த நம்ம குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. இதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சொல்கிறாங்க, அது சிவபுரம் சம்மதம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே எருசலேமின் தேவனாகிய கர்த்தர் ஆலயம் கட்டுவோம். கோரேஸ் ராஜாவுடைய முறை கட்டளைப்படியாக கட்டிட்டு இருந்தாங்க. அதை தடுக்க இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து நாங்களும் கட்டுறோம், நீங்கள் மட்டும் ஏன் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது தெரிவிக்கிறாங்க. இது என்னத்தை சொல்லுதுனாக்கா, இந்த காலத்தில் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியிருக்குது. நம்முடைய ஆலயம், நம்முடைய திருச்சபை முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது. அதை நம்ம வந்து நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சட்டத்தின் அதிகாரத்தின்படியாகவே நம்மளாகவே பராமரித்து கொண்டு வருகிறோம். ஆனால் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய காரியங்கள் எல்லாம் வந்து அரசியலாக மாறி இந்த ஆலய பராமரிப்பு காரியங்களை, சபை பராமரிப்பு காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அரசியல் தலைவர்கள் கையில் கொடுக்குறோம். வெளிநாடு அரசியல் தலைவரில் நம்ம உள்ளேயே நமக்குள்ளே அரசியல் தலைவர் இருக்காங்க. நம்முடைய பேராளர்கள் இருக்காங்க. அவங்க கூட இருக்க மற்ற அரசியலால் கொண்டு வரப்பட்ட பேராளர் இருக்காங்க. அரசியலால் கொண்டு வரப்பட்ட போதக பிதாக்கள் இருக்காங்க. அரசியல் கொண்டு வரப்பட்ட கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க கையில் ஒப்பு கொடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகுதுனாக்கா, அந்த அரசு உள்ளே புகுந்த உடனே இங்கேயும் பெரிய தகராறு நடக்குது, சட்டம் நடக்குது. இது சட்டம் நடக்கும்பொழுது என்ன பண்ணாங்க, லோக்கல் கவர்மெண்ட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணோம்னாக்கா, என்ன பண்ணுறதுக்கு வழி இருக்குனாக்கா, நாங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பிரச்சனை வந்து நம்ம நாட்டில் நடக்க ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பம் தான். ஆகியால் நம்ம வந்து விழிப்புணர்வு பெற்றுக்கொள்ள முடியாத கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுறாரு. நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இது வந்து கர்த்தருடைய ஊழியம். ஆகையால் இதில் வந்து புறஜாதிகள், அது லோக்கல் கவர்மெண்ட்டாலும் சரி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலும் சரி தான், தலையிடக்கூடாதுனாக்கா அது நம்ம தான் அது காரணம். நம்ம வந்து இடம் கொடுத்தா கட்டாயம் தடைவாங்க. நம்ம வந்து நமக்குள்ளே சண்டை போட்டுருந்தோம்னாக்கா, நம்ம அரசியல் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா கட்டாயமாக லோக்கல் கவர்மெண்ட் சொல்லும், சரி நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் பார்த்துருவோம் சொல்லி நம்ம கையில் அவங்க கையில் கண்ட்ரோல் வாங்கிக்குவாங்க. இந்த கண்ட்ரோல் வாங்கின பிறகு என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லாமல் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி வரும்பொழுது அது சபைக்கு மகா மோசமாக அமைய வழி இருக்கிறது. அதை வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த இடத்துல அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தோன்னா, அந்த அரசியல் பார்த்தோம்னாக்கா, இது வந்து இந்த அரசு ஆதிச்சது ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பித்த பொழுது அங்கே வந்து நீங்கள் எங்களுக்கு கீழ்ப்படணும்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் கவர்மெண்ட்டு அங்கே இருந்த அந்த ஆசாரிமாரும் அந்த பிரதான ஆசிரியமாரும் என்ன சொல்கிறாங்க, எங்களை நீங்கள் கீழ்ப்படணும்னு சொல்லி ஆதித்ய சிவலிங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது பேதுரு சொன்ன காரியம் என்ன பாருங்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அதுக்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷர்களுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுவதே அவசியமாக இருக்கிறது. நாங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படிய அவசியம் கிடையாது. உங்களுடைய சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணாது. எங்களுக்கென்று ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது, அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே அந்த சட்டத்திட்டத்தை நாம் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக லோக்கல் கவர்மெண்ட் நம்மளோட ஒன்றும் பண்ணவும் முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஆனால் இப்போ இருக்க காரியம் பார்த்தோம்னாக்கா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு அடிமையிலாகிட்டோம். அவங்க செய்த அரசியல் நம்மளும் பண்ணுறோம். நம்ம சபையில் அதே அரசியல் வந்து பூந்துருக்கு. அதனால தான் சீக்கிரத்தில் நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. இந்த லோக்கல் கவர்மெண்ட் கரத்தில் நம்முடைய ஆலயங்கள் ஒப்படைக்கப்படும். பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலத்தில் ஆலயங்கள் ஒப்படைக்கப்பட்டு சீரழிவு ஏற்படும் சொல்லி கர்த்தர் காண்பிக்கிறார். அதுக்காக நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த பாடத்தை படித்துக்கொள்வோம். அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா 4ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனம் பார்க்குறோம். கிறிஸ்தன் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சியா ராஜாவோட அரசாண்ட காலம் மட்டும் அவர் யோசனையும் அவமாக்கும்படி ஒரு விரோதமாய் ஆலோசனைக்காரை கூட்டி கைக்குறை கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க அட்வைசர்ஸ் கேட்டாங்க.
இவங்க எப்படி இவங்களை கெடுக்கிறது? ஏன்னா கோடேஸ் காலத்துலேயும் தண்டக காலத்துலேயும் வந்து ஆலயம் கட்டப்பட்டே இருந்தது, அதுக்கு தடையெல்லாம் வந்தது. எப்படி தடை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆலோசனைகளை கேட்டாங்க. கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் அப்படிலாம் இருக்காங்க. நம்ம சைடில் பார்த்தவங்க ஆர்எஸ்எஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் தராங்க. எப்படி இந்த ஆலயத்துடைய கூடுகையை தடுப்பது, எப்படி அவங்க ஒற்றுமையை குலைப்பது, எப்படி அவங்களுக்குள்ள அரசியல் நம்ம இன்னும் ஃபேன் போட்டு ஊதி எப்படி அதை பெருசாக்குவது சொல்லி நிறைய பேர் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இடத்துல. ஆகையால் அந்த மாதிரி இந்த காரியத்தை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நேரமாக இருக்கணும், சீக்கிரமாக போகிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பார்க்குறோம். அகஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் இஸ்ரேலிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் புரியாது இருந்தார். கடைசி என்ன பண்ணாங்க? இவங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. லோக்கல் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. இந்த மக்கள் வந்து அவங்க நம்மளுக்கு கீழ்ப்படுது இல்லைன்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லை, நல்லா கவனிச்சேன்னாக்கா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுவாங்க. அது அப்பொழுது எஸ்ரேலுடைய தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடுப்பட்டு பெர்சியாவுடைய ராஜாவாகிய தரையூர் ராஜபாரம் பண்ண 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டது. ஸ்டாப் ஆயிடுச்சு. ஊழியங்கள் ஸ்டாப் ஆச்சுது, சபை முன்னேற்றம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாம் என்ன காரணம்னு சொன்னாக்கா நம்ம தான் காரணம், சபை மக்கள் தான் காரணம். ஏன்னா நம்ம அரசியலை உள்ளே பூத்து விட்டோம். இதுதான் பெரிய காரணமாயிடுது. இக்கால சூழ்நிலை பார்த்தோம்னாக்கா இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போது இதை நம்ம சரி பண்ணணும்னு சொன்னால் என்ன வழினாக்கா கர்த்தர் தான் சரி பண்ண முடியும். இப்படி பிரச்சனைகள் வரதான் செய்யும், சபைகளுக்கு வரதான் செய்யும். நார்த் இந்தியாவும் சரி, சவுத் இந்தியாவும் சரி, இந்த நம்மளுடைய நாட்டிலும் சரி. நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம சவுத் இந்தியாவில் வந்து லோக்கல் ஆட்சி இருக்குது, அது நம்ம சப்போர்ட் பண்ண நினச்சிட்டு இருக்கோம். அது தப்பான காரியம். இவர்களும் அவர்களும் ஒரே கொட்டையிலே ஒரே மட்டைகள் தான், சந்தேகமே கிடையாது. ஆகையால் இவர்கள் கையில் விழுந்தோன்னு சொன்னால் இவங்க நம்ம கையில் கொண்டு கொடுத்துருவாங்க. ஆகையால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, இவர்கள் கையிலும் விழக்கூடாது, அவர்கள் நம்ம கர்த்தருடைய கருத்தில் மாத்திரமே விழ வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்க காரியம். ஆனால் இப்படி பிரச்சனை வரும்பொழுது நம்ம உடனே வந்து அதுக்காக வந்து தீர்வு காணான்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் மெத்தடை எதிர்பார்க்க முடியாது, செய்யவும் கூடாது. விசேஷம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்களில் சென்ட்ரலில் வந்து பெரிய மாற்றம் வரணும்னு சொல்லி, எஸ்பெஷலி ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் இருக்கிறதுனால எல்லாம் ஜோம் பண்ணாங்க சென்ட்ரலில் மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு. சென்ட்ரலில் மாற்றம் வரணும்னு சொல்கிறோம்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா காரியங்களை மாற்றக்கூடிய தேவனுடைய கரத்தை நம்ம கட்டுப்படுத்துகிறோம். இதான் நம்ம அதிகமாக ஜோகத்தில் நான் பாயிண்ட்ஸை போட்டிருக்கேன், நல்லா கவனிங்க. என்னுடைய பாரம் அதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து யார் ஆட்சி செய்யணும் என்பதை கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நேபுகாத்நேசர் ஆட்சி செய்யணும்னா அவர் தான் ஆட்சி செய்வார். தரையுன்னு சொன்னால் தரையை தான் ஆட்சி செய்வார். அது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம். அது மூலமாக கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க நினைக்கிறார். அதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறோம், நம்ம வந்து எப்பொழுதும் அதை மாற்றி போடும் சொல்லி ஜோம் பண்ணுறோம். ஆனால் மாற வேண்டியது தெரியுமா? அவர்கள் மாற வேண்டாம், அவர்களையே மாற்ற முடியும். நேபுகாத்நேசரையே மாற்ற முடியும், தரையூர் ராஜாவையே மாற்ற முடியும், கோரேஸ் ராஜாவையே மாற்ற முடியும். கர்த்தரால் தான் செய்ய முடியும். ஆகையால் நமக்கு சர்வ வல்லமை தேவன் இருக்கிறபடியால் அவரிடம் நாம் உரையிடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்துக்கிட்டு நம்மளாவே முயற்சி பண்ணி தடை பண்ணும். அது தேவையான காரியம் இல்லை. இந்த காலத்தில் வந்து நமக்கு கற்றுக்க கொடுத்தோம்னா இப்போ அப்போது என்ன பண்ணாங்க பாருங்க, கிராமத்துக்கு நாங்கள் அவமானத்திற்கு பாத்திரமாக என்ன பண்ணபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை விட்டு வெளியே போனாங்க, சந்தோஷமாக போனாங்க. அதை அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க வந்து அவங்களை அவமானப்படுத்தினாங்க, இந்த நாமத்தை நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, சந்தோஷமாக இருக்கு. அடுத்தபடி பார்த்தோம்னாக்கா ராஜாவை எதையாமலை பார்க்கணுன்னாக்கா 5ஆம் அதிகாரத்தில் வரலாம். அங்கே வந்து 1ஆம் வசனத்தில் போட்டு, அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் புத்தகமாகிய சகரியாயிரம் தீர்க்கதரிசியும் யோதாவிலே இஸ்ரேலுடைய யூதருக்கும் இஸ்ரேலுடைய தேவனை நாமத்தினாலே தீர்க்கதரிசிகள் உள்ள வந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தீர்க்கதரிசிகள் உள்ள வந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த காலத்தில் வந்து அவங்க இன்வால்வ் பண்ணி அவங்க வந்து கர்த்தரிடம் ஜெபித்து தீர்க்கதரிசனம் மூலமாகவே மக்களை நடத்தினார்கள். காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் வந்து அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. இப்போ எனக்கு வந்து சமீபத்தில் வந்து ஒரு தீர்க்கதரிசனம் பற்றி நம்ம சிஎஸ்ஐ குடும்பத்தினுடைய ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன். அது அவங்க சொல்கிறாங்கன்னாக்கா, அவர் ஆஸ்திரேலியாவில் ஒரு தீர்க்கதரிசி, அவர் சொல்கிறாராம் ராகுல் காந்தி அடுத்த
ஆவார் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, he will be the chief prime minister in the future. அருமையான வார்த்தை, ஃபியூச்சர் சொல்லி போட்டாரு. இந்த ஃபியூச்சர் வந்து 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். ஆனா அவர் தீர்க்க சொல்றாராம், என்ன சொல்றாரு, அவரு நெக்ஸ்ட் அப்படி கர்த்தர் தெரிவிக்கவில்லை. ஆனால் அதை தெரிவிக்கும்படியாக சில பொய் தீர்க்கங்கள் நம்மளை வந்து தவறான பாதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய நாமத்தினாலே அப்போ செயல்தில் குமாரனாகிய செருபாபேலும் யோசுதாக்கின் குமாரனாகிய இசுவாவும் எழும்பி இஸ்ரவேல் தேவானை கட்டுவதற்கு அவர்கள் ஒரு உதவி கொடுத்தாங்க. நம்ம சீக்கிரமாக போயிடுவோம். ஸோ 1 நாளாக நிறுத்தமாக பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் செய்யக்கூடிய யாருனாக்கா ஐஸ்வர்யம் கனமும் உமாலே வருகிறது. தேவரையில எல்லாவற்றையும் வாழுகிறவர் உங்களுடைய கருத்தாலே ஆகும். ஆகையால் கர்த்தர் தான் பலம் உள்ளவர் அறிந்து கொண்டு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணோம். அந்த உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி உண்மையிலேயே அவருடைய ராஜ்யம் வராது ஜோம் பண்ண உண்மைன்னு சொன்னாக்கா அவர் வந்து நம்ம ஆட்சி செய்யணும். அவர் ஆட்சியை தான் நம்ம ஒப்பு கொடுக்கணுமே தவிர உலகத்தின் ஆட்சியை நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. ஆண்டவரே நம்ம கர்த்தருடைய ஜெபம் பண்ணோம்னு சொன்னால் கட்டாயமாக வந்து அவர் நம்ம ஆட்சியை அவர் மாற்றுவார், காரியங்களை மாற்றுவார். ஆமானுடைய ஆட்சியிலே வந்து காரியங்களை மாற்றிய தேவன் நம்முடைய நாட்டிலையும் வந்து ஆட்சி தவறாக இருந்தாலும் கூட அதை காரியங்களை மாற்றக்கூடிய வல்ல தேவன் நமக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார் சந்தேகப்படுது. சரி, அப்புறம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு 5ஆம் வசனத்தில் ஆனாலும் இந்த செய்தி தரிமணத்திற்கு போய் எட்டும் வரைக்கும் இவருடைய மூப்பரின் வேலையை தடுக்காத வரைக்கும் அவருடைய அதான் அந்த தரையோ கிட்ட போய் இந்த நியூஸ் போய் சேரணும். சேர்ற வரைக்கும் வந்து 2ஆம் வருஷத்தில் வரைக்கும் அந்த தடைப்பட்டு இருந்தது. அது வரைக்கும் திரும்பி அவங்க ஜெபத்தோடு தொடர ஆரம்பித்தாங்க. ஜெபத்தோடு செஞ்சிட்டு இருக்காங்க. அது அவங்க போய் சேர்ற வரைக்கும் தடை பண்ணான்படி என்ன ஆரம்பிச்சுனாக்கா இவங்க ஜெபம் பண்ண நிமித்தமாக கர்த்தர் குறுக்கிட்டு உதவி செய்ய சொல்லி பார்க்குறோம். அப்புறம் 7ஆம் அதிகாரத்துக்கு பண்ண போயிடுவோம். ஏன்னா 5-6 ஜம்ப் பண்ணுங்க. ஏன்னா 6 வந்து முன்னாடி 7 நடந்துச்சு. அந்த வர்த்தமானருக்கு பின்பு செரேவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியா ராஜாவை ஆளுகிற காலத்திலே பாபிலோனுக்கு வந்தார். அவன் என்ன பண்ணால் உடனே இது லாய்க்கு இல்லை, லெட்டர் எல்லாம் கரஸ்பாண்ட் லாய்க்கு கிடையாது சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், பர்சனலாக போய் அதர் செக்ஷன் நம்பர் 2 போய் பார்க்க போகிறான். அதர் செக்ஷன் நம்பர் 2 பார்த்த உடனே இப்போ நம்ம ராஜாக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, இவங்க தான் வெறும் கை பொம்மைகள் தான். ஒருத்த சொன்னால் ஆண் கேட்டுறாங்க, இன்னும் சொன்னால் ஊன் கேட்டுறாங்க. இப்போ அவன் போய் எங்கே சொல்கிறான், நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் அர்த்தசாஸ்திரா வந்து பார்த்தாரு, அவர் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணிட்டாரு, ஆமாம் இவங்கெல்லாம் வந்து கலகம் பண்ணுறவங்க, இவங்க கல்தேருக்கு எதிராக அவங்க கலகம் பண்ணாங்க, அதான் கல்தேரில் வந்து இவங்களை அடக்கி வச்சுருந்தாங்க, அதான் நீங்கள் அடக்கணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ஹிஸ்ட்ரியை பாருங்கள், கோரேஸ் ராஜாவும் தரையோ ராஜாவும் எங்களுக்கு உதவி பண்ணும்படியாக கட்டளையிட்டா சொல்லி ஹிஸ்ட்ரி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அவர் போய் எங்கள் ஹிஸ்ட்ரி பார்க்குறாரு. அப்போது தரையோ ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுது நதிக்கு அப்பாற்பட்டிருக்கிற தேசாதிபதியாகிய தரநாயும் செத்தார் பொஸ்நாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்பாற்பட்டிருக்கிற அப்பரசராகிய அரான உங்கள் வாழ்க்கைக்காரர்களும் யாவரும் அவருக்கு விலகி இருங்கள், டோன்ட் கோ நியர் தேம், விலகி இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு தீர்மானத்தை அதே அந்த இடத்துல வந்து அந்த தரையோ ராஜா ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியையும் 7ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தோம்னாக்கா உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியையும் ராஜாவுடைய நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்யாத எவனும் அவனுக்கு மரணத்துக்கு எதவன் பெரிய ஸ்ட்ராங் சட்டம் கொடுத்தாரு. அந்த சட்டம் என்னன்னாக்கா நீ சொன்னபடி நடக்கணும், காரியம் நடக்கணும். அது மாறனாக்கா அதுக்கு தண்டனையும் அவர் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். இது நேரமாகிறது, நான் சீக்கிரமாக லாஸ்ட்டுக்கு போயிடுறேன். இதுக்கு ஏன் வந்ததுனாக்கா காரணம் வந்து 7-23 வசனத்தில் பல்லவுது தேவனுடைய கற்பனையின்படியே என் தேவையாக இருக்கும், எது தேவையாக இருக்குமோ அது எல்லாம் பல்லவத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாக செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடுங்கவும் வருவானேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தடை பண்ணால் கர்த்தர் கோபப்பட்டு தண்டனை கொடுப்பார் என்ற பயத்தை ராஜாவுடைய இருதயத்திலே கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றும் அதை செய்வார். இதே மோடியிடம் பேசுவார், இதே அமித்ஷாவிடம் பேசுவார். பேசி கர்த்தர் அந்த பயத்தை கடலை கொடுப்பார். எப்பொழுது நம்ம கர்த்தருக்கு பயந்து செயல்பட்டோம் சொன்னாக்கா, நம்ம தீர்க்கதரிசிகள் கர்த்தர் முறைப்படியான தீர்க்கதரிசியை கொடுத்து
நம்முடைய ஆலயம் கட்டுவதற்கு அவருக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா கட்டாயமாக இந்த காலம் நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அப்போது அது நிமித்தமாக லாஸ்ட்டுக்கு போயிடுறேன். அப்போது இமீடியட்டாக எஸ்ரா கையில் அதிக பொறுப்பு கொடுத்தாங்க. என்ன பொறுப்புனா, முதல்ல பதவி கொடுத்தாங்க, உதவியாளர் கொடுத்தாங்க, பொருளுதவி கொடுத்தாங்க, இன்னும் பலி செலுத்த ஆடுகளையும் மாடுகளையும் கொடுத்தாங்க. இவ்வளவும் செஞ்சு பரிபூர்ணமாக அவர்கள் ஆலயத்தை கட்டி முடித்து ஆண்டவருடைய தாமத்தை மயப்படுத்த அவர்கள் வழி கொடுத்தார் சொல்லுவாங்க. இந்த ஸ்தோத்திரம். இதே விதமாக நம்ம கூட இந்த ஊழியத்தில் கர்த்தருக்கு முக்கியத்தை கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு போகாமல் இருந்தோம்னு சொன்னாக்கா கர்த்தர் கட்டாயமாக நமக்கு கிருபை தருவார், ஆசீர்வாதம் தருவார்னு சொல்லி பார்ப்போம். சந்தேகமே இல்லை. இந்த ஸ்தோத்திரம். இது கூட நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுவோம். கிருபை தேவனை, நாளாம் ஆண்டவரே, கர்த்தர் சொன்னபடியாக இப்படி திட்டப்படியாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படியே தேவனே, நாங்கள் கர்த்தராகிய ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை தாரும் சுவாமி. எங்கள் சபை ஆண்டவரே இது நாள் வரை ஆண்டவரே தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பதை பார்க்க கர்த்தாவே, அது மாற்றப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ சப்போர்ட் பண்ணாமல், அரசியலை உள்ளே புகுத்தாமல், கர்த்தருக்கு மாத்திரம் இடம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணி காரியங்கள் நடத்தவும் நிமித்தமாதேவனே, எங்களுடைய சபைகளும் நாட்டில் இருக்க எல்லா சபைகளும் இன்னும் மேன்மைப்படவும் கர்த்தரே ஆட்சி செய்யும். நீதானே ஆட்சி ஆண்டவரே. யார் ஆட்சி செஞ்சாலும் பரவாயில்ல, நீதான் ஆட்சியாளர். அந்த காரியங்களை மாற்றுவீர். எஸ்பெஷலி காரியங்கள் தவறாக போகும்பொழுது அதை மாற்ற வரவர் நீர் ஒருவர்தான் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆகியார். அதை உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே இந்த லோக்கல் பவர்ஸை நம்பிக்கொண்டு ஆண்டவரே லோக்கலில் இருக்கிறதான அந்த அரசியல் செய்கிறதான எங்களுடைய சபையில் இருக்கிற மக்கள் நம்பிக்கொண்டு ஒருபோதும் நாங்கள் ஏமாந்து போகாமல் கர்த்தரையே நம்பி உம்முடைய ஆளுகை வருவதாக என்று சொல்லி ஜெபம் என்பது போலவே ஒரு ஆளுகைக்குள் எங்கள் நாட்டை உருவாக்குவதை பொறுப்பெடுத்து ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேள்விதாவே. ஆமென். ஆமென். இந்த ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம சாட்சி நேரம். சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் சாட்சி சொல்லலாம். சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் சாட்சி சொல்லலாம். கரங்களை வைத்தெல்லாம் நான் இடம் கொடுக்கிறேன். ஜெரி சிஸ்டர் சாட்சி சொல்றீங்களா? ஜெரி சிஸ்டர் எஸ் சாட்சி சொல்றீங்களே? ஆமா, சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உள்ளத்தினாலத்திலிருந்து அந்த அருமையான வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பதும் நான் போன ஒரு வாரத்துக்கு முன்பாக நாங்கள் ஒரு 10 நாள் வெளிநாட்டு பயணம் சொல்லி நாங்கள் போயிருந்தோம். எங்க வயசு இந்த இத்தனை வருஷத்துல என் ஹஸ்பண்டுக்கு 70 years ஆயிடுச்சு, எனக்கு 68. ஒரு அழகான வாய்ப்பு. நாங்கள் வெளிநாட்டுக்கு போனது கிடையாது. பாஸ்போர்ட் நான் பாம்பே வரைக்கும் தான் போயிருக்கேன் நான். அதனால நாங்க என் தம்பி ஃபாரின்ல இருக்கனால வாங்கன்னு கூப்பிட்டுருந்தான், சொல்லிக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஒரே முடிய சித்தன்னா நாங்க போகணும்னு சொல்லிட்டு, வாங்கக்கா நல்ல சான்ஸ், நீங்க தமிழ் 2 பேரும் வாங்க, கடவுள் நல்ல சோகம் கொடுத்துருக்காரு வாங்க தம்பி. அதே போல நாங்க வரும்போது துபாயில தங்கச்சி வீடு இருந்துச்சு, அக்கா பிள்ளை எல்லாத்தையும் பார்க்க போயிருந்தோம். ரொம்ப அருமையா எங்களை கவனிச்சாங்க. ஃப்ளைட்டு எல்லாம் நல்லா போட்டு டிக்கெட் எல்லாம் போட்டு நான் பணம் கூட அனுப்புறேன்னு சொன்னேன். இல்ல நீங்க எங்க உயிர் அப்படின்னு சொல்லி அன்பா தம்பி முதல் தடவை பாருங்க எங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லணும்னா, வாங்க நாங்க உங்களுக்கு எல்லாம் செய்யறோம், நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி யாருமே அப்படி கூப்பிட்டது இல்லை. வீட்டுல வந்து 10 நாள் இருந்துட்டு போங்கன்ட்டு. வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அதே போல இந்த ஊர்ல கூட, இந்தியால கூட எனக்கு வாங்க எங்க வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி யாரும் இந்த மாதிரி தெரியல. அம்மா அப்பா வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அம்மா வந்து அக்கா வீட்டுல இருந்தப்போ மதுரையில நான் எப்போதும் போவேன். உரிமையோட எல்லாம் செய்வாங்க. அக்கா அருமையான அக்கா அந்த அக்கா. ஆனா என்னை அழைத்தனால நான் ரொம்ப அங்கிட்ட ஜெயிச்சேன். சாமி சோகம் கொடுங்க, நாங்க போயிட்டு ஹஸ்பண்டும் ஒன்றும் வெளியில போனது இல்லையில அப்படின்னு சொல்லி அங்கிட்ட நாங்களாம் ஆசைப்பட்டு வெளிநாடு போகணும்லாம் போனதில்லை, டூர் போகணும்னு போனது கிடையாது.
ஆல் இந்தியா டூரும் எதுவும் போனதே கிடையாது. நாங்க 2 பேருமே டூரிங் டைப் கிடையாது. ஆனா இந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு திரும்பணும். துபாய்க்கு வந்தோம். துபாயில வந்து 3 நாள் இருந்தேன். 4ஆம் நாள் கிளம்புறோம். அந்த நைட்டு வந்து ஒரு 11:30 மணி போல எங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க தங்கச்சி. அவங்க வீடு கொஞ்சம் சின்ன வீடுன்னு எங்களுக்கு வசதியா போட்டிருந்தாங்க பக்கத்துலயே. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து பாஸ்டரா இருக்காங்க. அவங்களும் வந்து ஜெபம் பண்ணிட்டு 12:30 மணி போல ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. ஆனா ஒரு புயல் ஏதோ ஸ்டாமி விண்ட் இருக்கு, ஸ்டாமி ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான். அப்படி சொல்லுவான், லைட்டா வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 12 o'clock போயிட்டாங்க. போன பிறகு நாங்க காலையில 7 மணிக்கு கிளம்பணும். நாங்க கிளம்பணும் அன்னைக்கு. எழுதிட்டு ஆஸ் யூஷுவல் கீழே கொஞ்சம் மழை தூருதுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அவ்வளவுதான் தெரியும். அப்புறம் 9 மணிக்கு என் தங்கச்சி வந்தா. அக்கா நைட்லாம் நல்ல புயல், காத்து, மழை, பயங்கர தண்ணி கீழெல்லாம் அப்படின்னு சொல்றா. நாங்க 8வது ஃபிளாட்டு மாடியில இருக்கிறோம். எங்க ஃப்ளோர் வந்து 8th ஃப்ளோர். அப்புறம் சரின்னு வாங்க நம்ம சீக்கிரம் போயிடுவோம் ஃப்ளைட்டுக்கு, 2:50க்கு ஃப்ளைட்டுனா 11 மணிக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு 10:30க்கே இறங்கி கார் அரேஞ்ச் பண்ணி போறோம். அப்படியே பயங்கர வெள்ளம், தண்ணி. காரு வந்து 2 சைடும் அப்படியே பயங்கர ஆறுல போனா கடந்தா அப்படி இருக்கும், அப்படி தண்ணி. ஆனா அந்த டிரைவர் நல்லா காமா, பாகிஸ்தானியா, அவன் நல்லா ஓட்டுறான். ஸ்தோத்திரம். எனக்கு செல்லெல்லாம் ஒரு அவுட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண, என்னப்பா செல்லு எடுக்கவே மாட்டேதான்னு. திடீர்னு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. செல்லுல கையை வச்சிருக்கேன், ஜஸ்ட் டேக் யுவர் சிம் அவுட் அண்ட் கீப் இட் அதே இன்சைடுன்னு சொல்லி. இன்னும் இந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தானி அவன் தான் எடுத்து ஒரு ஒரு நீடில் வச்சிருக்கான். அதை வச்சு அழகா மாத்தி கொடுத்தான். ஒரு கொஞ்ச நேரத்துல வந்துருச்சு எனக்கு செல்லு. என் மகன்கிட்ட பேசினேன். சரிம்மா பத்திரமா வாங்கன்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம், எனக்கு செல் ஆன் ஆயிட்டுன்னு. எல்லாரும் என்கிட்ட கூப்பிட்டுட்டே இருப்பாங்கன்னு. என் ஹஸ்பண்ட் செல்லும் அலர்ட்டா இருக்கு. நான் கொஞ்சம் அப்படி ரொம்ப கம்யூனிகேட் பண்றதுனால எனக்கு வந்துட்டே இருக்கும். அப்புறம் போய் ஏர்போர்ட்ல போய் 11 o'clock விட்டுட்டு தங்கச்சி ரிட்டர்ன் பண்ணிட்டான். 11:30க்கு அவ போயிட்டு போன் பண்றா. அக்கா இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க செகண்ட் ஸ்டாமி ரெயின் சொல்லி, புயலோட மழை பயங்கர ஹெவியா இருக்குன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பத்திரமா கொண்டு போய் பாருங்க, அவையும் அவர் சேர்த்தாரு. நாங்க உள்ள இருக்கிறோம். 2:50 3:50 நாங்க 8 o'clock நாங்க அங்க எல்லாத்தையும் நீங்க என்ன வேணா வாங்கி கூட ஃப்ரீயா சாப்பிட்டுக்கோங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எமிரேட்ஸ்ல தான் இருந்தோம். நான் ரொம்ப டயர்டு, எனக்கு வேணா வெயிட்டிங் ஒரே சீட்ல. சரி நான் எப்போ 10 o'clock ஒரு சூடா வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மறுபடியும் அடுத்த இன்னொரு குரூப் இடம் சொல்றாங்க, A4 போயிருங்க உள்ளன்ட்டு. ரொம்ப தூரம், அது 1.5 kilometer எஸ்கலேட்டர்ல போய், லிப்ட்ல போய், ரன்னிங்ல போய், அப்புறம் மெட்ரோ ட்ரெயின்ல போய் அந்த A4 போயிட்டோம். 2 ஃபிளைட்டை சேர்த்து விடுறாங்க. எங்களை ஏற்றி உட்கார வச்சு 12 o'clock ஃபிளைட்ல எங்களை ஏற்றி நாங்க உட்காந்து, நான் ஒரு போட்டோ கூட எடுத்துல தங்கச்சி அக்கா தம்பிக்கெல்லாம் அனுப்புனேன். பத்திரமா நாங்க வந்துட்டோம். காலையில 5:15 வந்துட்டோம். 6 மணிக்கு லக்கேஜை தேடிட்டு 6:30 மணிக்கு எங்களால கண்டுபிடிக்காம இல்லை அந்த கன்வேயர் பெல்ட்ல. 1 hour ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு குரூப் நாங்க 140 members எங்க ஃபிளைட்டு, அதை சேர்த்து விட்டுருக்கான். அவங்க சொல்றானுங்க வரலன்றாங்க லக்கேஜ். அதுக்கப்புறம் 7:30க்கு அப்புறம் மகன்கிட்ட போன் பண்ணிட்டு, நம்ம ஃப்ரீயா வந்துங்கம்மா, டாக்ஸில வந்துடும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 1 hour ஆகி பாருங்க. வந்த பிறகு போடுறாங்க, பயங்கரமா நியூஸ் போட்டுட்டே இருக்காங்க. பயங்கர ஃபிளட்டடு, கார் எல்லாம் மூழ்கிடுச்சு, நிறைய பேர் ஏர்போர்ட்ல படுத்து கிடக்காங்க, thousands of பீப்புளுக்கு ஃபிளைட் இல்லைன்னு சொல்லி. ரொம்ப அருமையா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் ரொம்ப ப்ரேயரோட தான் இந்த ட்ரிப்பை நான் அட்டம் பண்ணேன். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க இந்த வயசான நேரத்துல எங்களுக்கு இதை தேவையான. ஆனா நான் அந்த விட்டு கேட்ட ஒரு காரியம், ரொம்ப போய் தம்பி வீட்டுல போய் அவனுக்கு பிளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு, அதை தங்கச்சியை பார்த்து அவளும் ரிட்டையர் ஆகி வரணும், உங்களுடைய சித்தனா நடத்துங்கப்பாங்க. ஒரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க எங்க 2 பேரையும் அருமையா கொண்டாந்து லக்கேஜ் ஒரு 3 days கழிச்சு வீட்லயே கொண்டாந்து 2 wheelerல கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. லக்கேஜ் கொஞ்சம் கூட உடஞ்சி இல்லை, ஒரு டேமேஜ். நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு, எமிரேட்ஸ்ல பேகேஜ் எல்லாம் கிடக்குது. 4000 பேகேஜஸ் டம்ப் பண்ணிருக்காங்க, லக்கேஜ் எல்லாம் டேமேஜ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நீங்க கூட்டிட்டு போயிட்டு இவ்வளவு அருமையா எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஒண்டர்ஃபுல் சிட்டிஸ் அந்த 2 கண்ட்ரியும் பார்த்தேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேனே. அப்ப நீங்க இதையும் திங்ஸ் கொண்டாந்து, என் பேரன் தான் கொஞ்சம் அப்செட்டா ஆச்சு, எங்க வாட்சி எங்க ஆச்சு எங்க வாட்சிங்கன்னு திட்டிகிட்டே இருந்தான். அப்புறம் வரும்பா, உனக்கு வாங்கினது வரும்பா, பத்திரமா. ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம், இந்த வாய்ப்பை கொடுத்து நன்றி. கர்த்தர் அவரை நம்பி இருக்க பிள்ளைகளை எவ்வளவு அருமையா வழி நடத்தினாரு. எங்க சாட்சி நான் நிறைய இடத்துல சொல்லணும்னு ஆசை எனக்கு.
பத்திரமா வந்து நான் எப்பனும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி ஆனவங்கன்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன். அவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வந்து சேர்ந்தா அந்த ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த பிரதருக்கு நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பு மகளுடைய சாட்சித்தாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே வழிகள் எல்லாவற்றையும் தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக்கி கொடுத்தீங்க தகப்பனே. அவர்களுடைய விருப்பத்தையும் வாஞ்சையும் ஆண்டவரே நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகளும் கால இயற்கையும் ஆண்டவரே இவர்களுக்கு சாதகமற்று காணப்பட்ட போதிலும் தகப்பனே, பிரயாணத்துல நீர் அனுகூலரா இருந்து தகப்பனே உம்முடைய திவ்ய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தி வந்ததே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் டிவியில பார்க்கும்போது தகப்பனே ஆண்டவரே ஐயா அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே மழையின் வெள்ளத்தின் நிமித்தமாக ஜனங்கள் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது உம்முடைய பிள்ளைகளை அதற்கு முன்பாகவே தகப்பனே குறித்த நேரத்துல தகப்பனே நீர் அழைத்து வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எந்த ஒரு தங்கு தடை இல்லாதபடிக்கு ஆண்டவரே அவருடைய பிரயாணங்களை நீங்க வாய்க்க பண்ணினீங்க. அவங்க விருப்பப்பட்டபடி தம்பியோடும் கூட தங்கையோடும் கூட ஆண்டவரே அவர்கள் சந்தோஷமாய் நாட்களை செலவழிக்க நீங்க திரும்பப்படுத்தீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகள் திரும்பி வர நீங்க உதவி செய்திருக்கீங்க. அதற்காக நமக்கு நன்றி 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிரயாண அனுகூலங்களை உண்டு பண்ணி கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவர் அவர்களுக்கு தான் இந்த கிருபைகளை கட்டளையிட்டு நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே சரியான நேரத்துல ஏர்போர்ட்ல வரவும் எத்தனையோ பிளைட்ஸ் கேன்சல் ஆன போதும் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் அவர்கள் கண்டு காணாதவைகளை ஆண்டவர் நீர் ஆண்டவரை கண்டு அனுபவிக்க நீ செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. உயிருள்ள சாட்சியா எங்கள் மத்தியில நீங்க நிறுத்தி இருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எந்த பலவீனங்களும் சர்வத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு இப்பொழுதும் இருக்கிற இருமல் ஆண்டவரை பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தம் சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகையும் வல்லமையும் உம்முடைய பிள்ளையும் குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். விசேஷமாக சகோதரியோடு சகோதரனோடு கூட உங்களுடைய இனிய பிரசனம் ஒவ்வொரு நிமிஷமும் அன்றை தாங்கி தாமரைத்து வழி நடத்த ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய நாமத்தை அவர்கள் உயர்த்துகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க கடந்து வந்து தகப்பனே அது நிமித்தமாய் அநேகருடைய வாழ்க்கையில அன்றுவரை அற்புதங்களை அவர்களும் ருசி பார்க்கும்படியாக உயிருள்ள சாட்சியா அந்த பிள்ளைகளை நிறுத்தி நீர் ஆசீர்வதித்ததற்காக மக்கள் நன்றி செலுத்தும். எங்களுக்கும் கூட சவால் இருந்த அந்த சாட்சியை கேட்க நீர் திருமை கொடுத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இங்கிருந்து அழைத்து சென்றீர் மீண்டுமாக திரும்ப தன்னுடைய இல்லத்திற்கு வரும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. எல்லாவற்றிலும் இந்த கிருபை 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 உங்களுடைய முடிவில்லாத இரக்கங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கனவை எல்லாவற்றையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டே நல்ல பிதாவே. ஆமென். அன்புள்ள ஆண்டவருக்கு வேலைக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே நல்ல ஜெப ஐக்கியத்துக்காக நன்றி சுவாமி. நல்ல மெசேஜ்க்காகவும் மற்றும் எல்லா பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணாங்க கர்த்தாவே. நல்லபடியாக கர்த்தாவே ஜெரி ஜோசப் சிஸ்டர் கூட ஃபேமிலி கூட கர்த்தாவே சுபத்திரமாய் வந்து சேர்ந்த கிருபிக்காக நன்றி சுவாமி. அவங்க லக்கேஜஸ் எல்லாம் கூட நல்ல அவங்க கையில கிடைத்த கிருபிக்காக நன்றி. பொழுது கொடுத்திருக்கிற இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் கத்திரிக்கும் சுவாமி. அப்பா பெட்சியோடைய மாமியாருக்காக அத்தைக்காக சுவாமி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தது ராஜா. கர்த்தாவே மாறாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. நீங்க சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் சுவாமி. இதற்கு தாவே நீங்க தாவே உண்மை நம்பி நான் வந்து இருக்கிற ஜனங்கள்லாம் நீங்க எல்லாரையும் கூட சுத்தமாக்கிறீங்கப்பா. இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சீங்கப்பா. அதே தேவன் இன்றும் நேற்றும் என்று மாறாத தேவன் தேவனுக்குத்தாவே நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை அந்த வீட்டுல செஞ்சு கொடுக்குறீங்கப்பா. அப்படி செய்யப்பட முடியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி எங்க அம்மாவே கருத்து தருகிறோம் சுவாமி. எங்க அம்மாவுக்கும் கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கர்த்தாவே. அதனால முற்றுமுடிய அம்மாவுக்கு அது பேசும் பொழுது கூட கர்த்தாவே நல்ல பரிபூர்ண நல்ல சுகத்தை கொடுத்துருங்கப்பா. கர்த்தாவே அப்படி எல்லாம் உடம்புல நிறைய வலின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த பிசியோதெரபி எல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப எடுத்து பண்ணி இந்த கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்க கர்த்தாவே. அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருங்க. ஏற்கனவே ப்ராப்ளம்ஸ் கர்த்தாவே இப்படி இது வந்து அம்மாவுக்கு கர்த்தாவே கொஞ்சம் ஒரு வீக்னஸ்குள்ளாக செல்கிறதுப்பா.
பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருங்க. அழகாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம். இந்த ஒரு சிறு குழுவாக நான் கூடி ஜெபித்த வேளையில எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து ஆசீர்வதிங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்படி கர்த்தாவே சகோதரி ஹேமா உடைய மகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஞான உஷா அவருடைய மருமகளுக்காக வருகிறோம் சுவாமி. எலிசத்தியோடைய மருமகளுக்காக வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே காலங்களில் பிள்ளைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. அடுத்த ஜெனரேஷனுக்காக காத்து கொண்டிருக்கிற ராஜா. அதுக்காக ஒன்றுமில்லை. நாங்க வேதத்தில் வாசிச்சிருக்கிறோமே சுவாமி, எவ்வளவு பேரை கர்த்தாவே நீங்க எவ்வளவு கர்த்தாவே அற்புதமாக செய்த தேவன் சுவாமி. அதே அற்புதம் செய்கிற தேவன் இந்த நேரத்தில் அற்புதம் செய்து கர்த்தாவே. நல்ல குட் நியூஸ் கர்த்தாவே. இந்த 3 ஃபீட்ல இருந்து எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நாங்கள் உண்மை ஆராதிப்போம், உண்மை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரால் வந்தது நாங்கள் உங்களுக்கு மகிமை செலுத்துவோம் ராஜா அப்படின்னு செய்யப்படுற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தாவே சகோதரி ரதிமுத்து அவங்களுடைய நல்ல வாழ்விற்காகவும் அவங்களுடைய கர்த்தாவே அவங்களுடைய மகன் மருமகள் எல்லாரும் கர்த்தரிலும் சுவாமி அவர்களுக்கும் கர்த்தாவே நல்ல ஒரு இருவருக்கும் நல்ல வருமானம் உள்ள நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. அப்படியே கர்த்தாவே அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும் சுவாமி. அப்படி அவர்கள் நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க அவர்களுக்கு வழிய வாசலம் திறந்து கொடுத்துருங்க சுவாமி. அவங்க அப்ளிகேஷன் அனுப்பும் பொழுது நல்ல கண்களில் பட்டு கர்த்தாவே நல்ல இன்டர்வியூ கால்ஸ் கொடுத்து சுவாமி நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதிங்க. அழகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி கர்த்தாவே சகோதரி சாஸ்திரனுடைய மூத்த மகள் உனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க கர்த்தாவே. அவள் சீக்கிரமாக கர்த்தாவே அவர்களுக்கு கர்த்தாவே நல்ல ஒரு மணமகனை நீங்க அனுப்பிச்சு வச்சிருங்கப்பா. அழகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியே அவங்களுக்கு இந்த வருடத்திற்குள்ளாகவே இந்த சில மாதத்துக்குள்ளாகவே நல்ல கல்யாணம் விரைவில் வந்து கர்த்தாவே நல்ல நடக்க கிருபை தந்துருங்க. அப்படியே நீ செய்யப்படுற ஸ்தோத்திரம். அப்படி அவங்க தாயார் பலவீனத்துல விடுபட்டதற்காக நாங்க துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த விடுதலை முன்னிட்டு அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்ப அவர் நல்ல உடம்பு சுகத்தை அறிந்திருக்கிறாங்க கர்த்தாவே. நல்ல அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது சுவாமி. கர்த்தர் செய்தாரு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள செஞ்சு கொடுத்துருங்க சுவாமி ஸ்தோத்திரம். அப்படி இந்த ஜெமி ஸ்டாலின் அவர்களுடைய பிள்ளைகள் சண்டை பண்ணுவதை விட்டு அவர்கள் இணைந்து ஆறுதலாக இருக்க நாங்க ஜெபிக்கிறோம். எங்க வீட்டுல கர்த்தாவே நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்துருங்க. அப்படிங்கிற எல்லாரையும் கர்த்தாவே நீங்க கர்த்தாவே இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தாவே நல்ல விடுதலை நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு துதியின் சத்தம் ஒவ்வொரு வீட்டுல நீங்க துணிக்க போற அந்த கிருமிகளுக்காக நன்றி நன்றி மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவாக ஜெபித்த ஜெயமளிக்கும் பரம்புதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கிருபை தேவனே, அருமையான நாள் ஆண்டவரே, ஒரு சிறு கூட்ட மக்களாக கத்தை கூட்டி செய்திருப்ப ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் தியானிக்க மொழியான தியானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஆண்டவரே நீர் செய்த காரியம். இந்த செய்தியை கொடுக்கும்படியாக அடிமை தெரிந்து கொண்டீர். இந்த நாளிலே இந்த செய்திக்கான ஆயத்தங்களை பண்ணி கொடுத்தீர். அந்த செய்தி தெளிவான முறையிலே அருமையான பிள்ளைகள் கொடுக்கத்தக்கான கிருபை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதுபடியாகவே ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை பலப்படவும் உதவிப்படவும் கத்த கிருபை தாருமாப்பா. இது நாளை ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபித்த யாவருக்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இணைய முடியாமல் அநேக ஆண்டவரே ஆண்டவரே சேரவில்லையப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கும் அவர்களையும் ஆசை சுவாமி. என்ன காரணத்துக்கு அவளை வர முடியாவிட்டாலும் கூட கர்த்தர் அந்த காரணத்தை சரியாக விதத்திலே அமைத்து கொடுத்து ஆண்டவரே அவர்கள் வெற்றிகரமாக தாண்டி வந்து தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்க ஜெபித்தாரு சுவாமி. ஆண்டவரே நாளில் நாங்கள் ஜெபித்த அநேக ஜெப குறிப்புகள் ஒவ்வொருக்காக கத்த ஸ்தோத்திரம். அந்த ஜபங்களை கேட்டவருடைய ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் கட்டாயமாக ஆண்டவரே அதனுடைய பதிலை பெற்றுக்கொண்டு கத்தை கடைபிடித்து போகிறோம் சுவாமி. ஆண்டவரே இதனால் ஆண்டவரே இந்த எங்களுடைய பங்காளர்கள் ஆண்டவரே எல்லா ஜபக்காரர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசிரியர் சுவாமி. ஒவ்வொரு தத்தனை ஆசிர்வதியும் பேர்பட ஆசிரியர் சுவாமி. அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதியும், அவருடைய வருமானத்தை ஆசிர்வதியும், அவருடைய ஊழியத்தை ஆசிர்வதியும், அவருடைய வேலையை ஆசிரியர் சுவாமி. எல்லாவற்றும் ஆண்டவரை மேன்மை பெற்று ஆண்டவரே நன்மையான பாதையை கடந்து சென்று நிறுத்தாதை அவர்கள் சாட்சி சொல்ல தெரிவித்தார்ப்பா. பிள்ளைகள் பேரப்பிள்ளை எல்லாரும் மண்டகத்தை ஆசிரியர் சுவாமி. அவருடைய படிப்பிலும் அவருடைய வேலைகளும் அவருடைய ஆண்டவரே ஊழியங்களும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக வெற்றி பெற்று முறையை செல்ல தெரிவித்தாருப்பா. தொடர்ந்து கத்தாவே இந்த ஊழிய மண்டவர் இதுவரையும் மண்டை தடையில்லாமல் நடைபெற்றிருக்கா. ஸ்தோத்திரம் கத்தாவே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. தொடர்ந்து கத்தாவே இந்த ஊழியம் இன்னும் பெரிய தெரிவித்தாரும் அனைத்து புதிய ஆத்மாக்கள் வந்து இணையக்க தெரிவித்தாரும் இணைந்து கத்திர நாமத்தை மையப்படுத்தி ஜெபிக்கிறோம். குறிப்பிட்டு ஆசிர்வதியும் எல்லா துதிக நம்மை மாத்திரம் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவின் ஐக்கியமும் என்றும் என்றுமாக நிறைவேறுவதாக. ஆமென். தேவி இருக்காங்களா?
ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாக்கி ஓ நீரே ராஜாவே ஓ ரம் ரம் ராஜாவே Hallelujah, துதி கர்மாகி கனியோமாகி ஓ எல்லாமும் ஓ எல்லாமுமே துதி கர்மாகி கனியோமாகி ஓ ராஜாவே ஆமென். Hallelujah. ஸ்தோத்திரம். அது யாவருக்கும் நன்றி. விசேஷமாக நாளை கூட நம்ம கூட பகிர்ந்து கொள்ள யாவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நாளை விசேஷமாக வரப்போகிறதான வியாழக்கிழமை சகோதரி ஜெனி ஜோஸ் அவர்கள் இதே அர்த்தசாஷ்டாவை குறித்து நெகேமியாவிலே வித்தியாசமாக போடப்படுகிறது. அதை நமக்கு தியானித்து நம்மளுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். நாம் எல்லோரும் வாழ்வோம், வந்து பங்கு பெற்று நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது யாருக்கும் நன்றி. நாளை கூட கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.